ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குங்க. கால் பண்றோங்க. சொல்லுங்க. உங்க ஐபி அட்ரஸ்ல இருந்து அன்வான்ட் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க தானே இந்த மொபைல் யூஸ் பண்றது? இந்த மொபைல் நீங்க தானே யூஸ் பண்றது? சிம் வந்து இப்பதான் வச்சிருக்கீங்க. இல்லங்க, இந்த மொபைல் நீங்க தானே யூஸ் பண்றது? மொபைல் ஆமாங்க. ஆமாங்க, நாங்க தான் யூஸ் பண்றேங்க. இந்த ஐபி அட்ரஸ் நேம் என்னங்க சார்? உங்க பேரு? ஆமாங்க. நீங்க ஃபைன் கட்டணுங்க. இது அன்வான்டா இந்த மாதிரி பாத்திருக்கீங்க. இது வரைக்கும் சென்னையில 150 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இத சரௌண்டிங் என்ன சரௌண்டிங் சார்? ஆமாங்க. டாப் 7 லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குங்க. சோ நீங்க ஃபைன் கட்டி ஆகணும். ஃபைன் கட்டலைன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்திருக்குமே, லெட்டர் வந்திருக்குமே உங்க வீட்டுக்கு. லெட்டர் ஏதாச்சும் வந்துச்சுங்களாங்க சார்? ஹலோ, நீங்க வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அடுத்து வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இதை வந்து சொல்லி இது பண்ண வேண்டியதா இருக்கும், மூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்துட்டு சென்னையில வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு சென்னை. அதனால அங்க 150 பேர்த்த பிடிச்சாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். இப்ப வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. டாப் 7 லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உங்க பேர் தான் டாப் 7ல இருக்கு. அந்த சரௌண்டிங்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சரௌண்டிங்கா வந்துட்டு இருக்கோம். இப்ப அன்னூர்ல இருந்து பிளாக் பண்ண இதெல்லாம் வந்துட்டு அதிகமா பாத்துட்டு இருக்கீங்க. இல்லைங்களே. என்னதுங்க? ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அமெரிக்கால இருந்து வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் கோடு வந்து ஃபுல்லாவே அனுப்பியிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸ்க்கு எல்லாத்துக்குமே தான் கால் பண்ணிட்டு இருக்கோங்க. அதிகமா யூஸ் பண்றது இல்லைங்களே. என்னதுங்க? அதிகமா இல்ல யூஸ் பண்றது இல்லைங்களே. என்னங்க அப்புறம் கால் பண்றவங்க என்னங்க பொய்யாங்க கால் பண்ணுவாங்க? இப்ப சும்மாவாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் புடிச்சிட்டாங்க இருக்காங்க. சும்மா வந்து அவங்க வந்து அறிக்கைலாம் கொடுக்கல. எல்லாருமே இப்ப வந்து நீங்க வந்துட்டு படம் பாப்பீங்க, அடுத்து யாராச்சும் கற்பழிப்பீங்க. இல்லைங்க, நியூஸ் கேள்விப்பட்டீங்க. என்னதுங்க? நியூஸ் வந்துச்சுங்க. சோசியல் மீடியாஸ்ல வந்துச்சுங்க. அப்புறம் இதுல இருந்து யூஸ் பண்றது இல்லைங்க. இந்த போன்ல இருந்து தாங்க அதிகமா பாத்துட்டு இருக்காங்க. இல்லைங்களே, நான் தான் வச்சிருக்கீங்க. அதாங்க, அப்படின்னா நீங்க தான் அதிகமா பாத்துட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வந்து உங்களோடதுல இருந்து மட்டும் 200 MBக்கு மேல வந்துட்டு இந்த இதுக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருது டெஸ்ட்ல. எப்படிங்க? இன்ஸ்டாகிராம் அது இருந்தாங்க யூஸ் பண்றோம். இல்லங்க, இன்ஸ்டாகிராம் அதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு தனி லிஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் வந்து வேறங்க. இது வந்து இந்த பிளாக்டு இதுக்கு மட்டுமே நீங்க வந்துட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க. சரிங்க, அடுத்து வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு கால் தான் போகும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அடுத்து அதை மூவ் பண்ணிக்கிறோங்க. நீங்க அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணிக்கிறதுனா சொல்லுங்க. நாங்களும் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லாட்டினா மறுபடியும் உங்களுக்கு லெட்டர் உங்க கைக்கு வந்து சேரலைன்னா சொல்லுங்க, நாங்க ரீசெண்ட் பண்ணுவோம். அதிகமா யூஸ் பண்றதே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க? அதிகமா யூஸ் பண்றதே இல்லைங்க. அதிகமா யூஸ் பண்ணாமலாம் இல்லைங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு குறைஞ்சது 200 MB கிட்ட இதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி 200 MB நீங்களே பாருங்க. என்னதுங்க? ஏங்க டெய்லி 200 MB இதுக்கு ஏங்க வேற வேலையே இருக்காதுங்களா? புரியலீங்க. ஏங்க டெய்லி இதுக்கு 200 MB யூஸ் பண்ணுவாங்களாங்க? அததாங்க நாங்க கேக்குறோம். தினமும் 200 MB நீங்க எதுக்கு இதுக்காக யூஸ் பண்றீங்கன்னு தான் நாங்க கேட்டு இப்ப வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இல்லைங்க, இதுக்காக நாங்க யூஸ் பண்றது இல்லைங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் அதுதாங்க. அதுல தான் வீடியோஸ் பார்த்து அதுதாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் வருதாங்க? ஏங்க இன்ஸ்டாகிராம்ல எது வருன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அதுதாங்க நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறத நாங்க எதுவுமே சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளாக் பண்ண வீடியோஸ் நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு தான் கேக்குறோம். இல்லைங்க, இதுல இருந்து இப்படி யாரும் பண்றது இல்லைங்க. ஏங்க இந்த மொபைல நீங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கங்கறீங்க. நீங்க தான் பாத்திருக்கீங்க.
நாங்க ஃபைன் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்து ஸ்டேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இது அனுப்பியிருப்போங்க. அன்னூர் ஸ்டேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் அதான் சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டினா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல தான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அங்க போய் ஃபைன் கட்டுறதுன்னா சொல்லுங்க, நாங்க மறுபடியும் வேணாலும் லெட்டர் வந்து சென்ட் பண்றோம். இல்ல அந்த மாதிரி எதுவும் வேணாம்னா இல்லைங்க, இதுல அப்படி யூஸ் பண்றதே இல்லைங்க. யூஸ் பண்றது இல்லாம இருக்குங்க நாங்க சொல்றோம். யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படிங்க? இல்லைங்க, இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. நீங்க இன்னைக்கு படம் பாப்பீங்க, நீங்க படம் பாப்பீங்க, நாளைக்கு வேற யாராவது பொண்ணை பிடிச்சி இது பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது? எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம்? யாரு இல்லைங்க, நான் யூஸ் பண்றது இல்லைங்க. நீங்க யூஸ் பண்ணாம உங்க மொபைல் யாருங்க யூஸ் பண்றாங்க? மொபைல் வெளியா ஃப்ரெண்ட்ஸ் எங்க வெளியா போகணும்னா தந்துருவாங்க, வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு அவங்க பேர்லாம் வந்துட்டு நீங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லிக்கோங்க, யார் யார் பாக்குறாங்கிறது. அதான் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து சோசியல் மீடியால வந்து நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கீங்க. சோசியல் மீடியால வந்துட்டு ஒரு நம்பர்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு நம்பர்லாம் 0117 ஒரு நம்பரை யாராச்சும் பாக்குற மாதிரி இருந்தா, அப்படி உங்க மொபைல்ல இருந்து யாராச்சும் தப்பா பாத்துருந்தா அதுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு. என்ன நம்பருங்க? என்னங்க என்ன நம்பருங்க அது? 0117 சம்திங் தாங்க. நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருங்க. நியூஸ் பாக்குறது இல்லைங்க. நியூஸ் பாக்குறது இல்லைங்க. இல்லைங்க, சோசியல் மீடியால எல்லாமே அதேதான் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. சோ அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது ஓகே, ஆனா நான் யூஸ் பண்றது இல்லைங்க. நீங்க யூஸ் பண்றது இல்லைன்னா நீங்க வந்துட்டு உங்களோட இந்த ஐபி கோட் நம்பர் வச்சு இதெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அது வந்து நீங்க கோர்ட்லயோ இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க யார் பார்த்தாங்க, யார் வந்து எந்த எந்த இது வந்து பார்த்தாங்க, யார் பார்த்தாங்கங்கறத நீங்க அங்க வந்து சொல்லிக்கோங்க. எங்களுக்கு வந்து இது மேல இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து நீங்க வந்து கால் பண்ணி இது வந்து ஒரு தாட்டி சொல்லிருங்க. அப்படி அவங்க வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு இது பண்ணலன்னா அவங்க பேரண்ட்ஸ் நம்பரும் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. ஏங்க இப்ப நாம பண்ணலீங்கன்னா அது எப்படிங்க இது சொல்லுவீங்க? ஏங்க நீங்க பண்ணலன்னா எப்படிங்க வரும்? அதுல லிஸ்ட்ல வரவே வராதீங்க உங்க பேரு. ஏங்க நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வெளியே போனா எல்லாரும் தான் வச்சிருப்பாங்க. ஆமாங்க, உங்க ஐபி கோட் நம்பர் ஒரு மொபைலுக்கு அந்த ஐபி கோட் நம்பர்னா அந்த ஐபி கோட் நம்பரை மாத்த முடியாதுங்க. உங்க போன் நம்பரை நீங்க எத்தனை வேணாலும் மாத்திக்கலாம். அதாங்க, அது மாத்த முடியாதுங்க. நீங்க சொல்றது ஓகே, எனக்கும் தெரியுதுங்க. ஆனா நான் இது பண்றது இல்லைங்க, அதனாலதான் சொல்றேங்க. எங்க நீங்க பாக்குறது இல்லைன்னா அப்புறம் உங்களோடதுல இருந்து யாருங்க பாக்க போறா? அதாங்க, எங்கேயாச்சும் வெளியா போனா ஏதாச்சும் கேட்டாலும் கேட்பாங்க. இந்த படம்னே தனியா கேட்பாங்க. என்னங்க இந்த படம் வேணும்னே தனியா கேட்பாங்களா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? பண்றவங்கள விட்டுட்டு என்னதுங்க? இல்லங்க, பண்றவங்கள விட்டுட்டு என்னை கேட்டுக்கிறீங்க. நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. எங்களுக்கு மேல இடத்துல இருந்து வரதாங்க நாங்க சொல்ல முடியும். அதாங்க, எங்களுக்கு மேல இடத்துல இருந்து வரதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க வந்துட்டு இப்போ இதுக்கும் நீங்க வந்துட்டு கட்டுப்படல, நீங்க வந்துட்டு நீங்க இதுக்கும் கட்டுப்படல, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும்னா கூட பிரச்சனை இல்லைங்க. அதுதாங்க, இல்லைங்க நம்மளுக்கு இல்ல அப்படி இருந்தா கூட பரவாயில்லைங்க. அப்படி இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படிங்க விடுறது? ஏங்க நீங்க பாக்கலன்னா உங்க மொபைல்ல யாராச்சும் பாத்துருப்பாங்க. நீங்க அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி நீங்க ஃபைன் கட்டுறீங்களா இல்ல வந்துட்டு இந்த மாதிரி யார் யார் பாத்தீங்கங்கறத நீங்க சொன்னீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா வெளியா காலேஜ் போவேன், எங்கேயாச்சும் வெளியே எங்கேயாச்சும் வருவேன், அங்க எங்க எப்படியாச்சும் ஒரு டைம் ஒவ்வொரு இடத்துக்கு போவேன். ஏங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நீங்க வந்து ஃபைன் கட்ட முடியுமா முடியாதாங்கிறது தான் என்னோட இது. ஏங்க நான் அப்புறம் எப்படிங்க ஃபைன்ல கட்டுறது? நீங்க பண்ணலைன்னா சரிங்க சார், நீங்க போய் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்து யார் பார்த்தாங்க, யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லிடுவாங்க சார். நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தவங்கள யாருன்னு கை காமிச்சிட்டீங்கன்னா அவங்கள புடிச்சுப்பாங்க சார். அது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்ச ரேடியேஷன் படி
அந்த அன்னூர் சைட்ல இருந்து ரேடியேஷன் அதிகமா வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணதுல உங்களோடதுலதான் டாப் 7ல இருக்குங்க. நம்புற மாதிரியே இல்லைங்க, எப்படிங்க? என்னங்க நம்புற மாதிரி இல்ல? எங்களுக்கும் பாருங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது. உங்க ஐபி அட்ரஸ் மட்டும் தான் எங்க கையில கொடுத்திருக்காங்க, உங்க நம்பர் கொடுத்திருக்காங்க, உங்க போட்டோ எல்லாம் இனிமேல் தான் அனுப்புவாங்க. இந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி உங்க போட்டோ, நீங்க கொடுத்த ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே வருங்க. நீங்க எந்தெந்த சிம் யூஸ் பண்றீங்க எல்லாமே வந்துட்டு இனிமேல் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த உங்களோட இது சிம்முக்கு ஏத்த மாதிரி இன்னொரு சிம் வந்து உங்க பேரண்ட்ஸோட நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணலைன்னா அடுத்து உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்றதாங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க. அதாங்க, நீங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணல, நீங்க வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னா அடுத்து உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு என்னங்க பண்றது? அந்த என்னோட இது மாத்துறது எப்படிங்க? என்னதுங்க உங்களோட மாத்தணும்? என்னோட ஐபி அட்ரஸ், உங்களோட ஐபி அட்ரஸ் இதுக்கு மேல நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் முடியாதுங்க. உங்க மொபைலோடதுன்னா அது உங்க மொபைலோட தான். மொபைலுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் தாங்க வரும். அதுக்கு நீங்க மொபைல் தான் தூக்கி வீசணும். மொபைல் தூக்கி வீசணுங்களா? ஏங்க நானே பண்ணலன்னு இருக்கிறேன், அப்புறம் இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்துக்குதுங்க. இந்த ஐபி அட்ரஸ் எப்படி பிளாக் பண்றது கேட்டாலும் மொபைல் தூக்கி வீசணுங்கிறீங்க. இங்க ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தாங்க ஒரு மொபைல் கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு நாள் சோசியல் மீடியால வந்து நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து ஆக்டிவா இருக்கீங்க, சரி, இதுவும் கூட தெரியாம இருக்கீங்க. ஒரு மொபைலுக்கு வந்துட்டு இல்ல இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் பிளாக் பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து இந்தியால வந்து என்னன்னா ஒரு இது பார்க்க கூடாதுன்னா அதை பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குங்க. அந்த சட்டத்தை வந்து நீங்க உடைச்சு அதை பிரேக் பண்ணி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப கூகுள்ல நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அடிச்சீங்கன்னா அதெல்லாம் வராதுங்க. நீங்க வேற ஏதாச்சும் ப்ரௌசர் மூலியமா பாக்குறது அதாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க அப்படி பாக்குறதுனால உங்களோட பேரும் வந்திருக்கு. சோ நீங்க ஃபைன் கட்ட முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து இதா இருக்கும். இல்லைங்க, ஃபைன் வந்து இப்ப நான் பண்ணியிருந்தேன்னா நான் ஓகே சரி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, நீங்க கட்ட முடியாதுன்னா விடுங்க, நான் வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நாங்க வந்து சொல்லிட்டு அவங்க என்ன வந்து அட்வொகேட் வச்சு ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டுங்க. ஓகேங்க, ஓகேங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கே கால் பண்ணிடலாம் இல்லங்க? இப்ப நான் பண்ணம் இல்லைங்க. என்னதுங்க? இல்லங்க, இப்ப இந்த வெப்சைட் நான் அதிகமா யூஸ் பண்றது இல்லைங்க. இல்லங்க, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. எப்படிங்க நீங்க? அது எப்படிங்க நீங்க சொல்லலாம்? எப்படிங்க நான் சொல்லலைங்க, இது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. நீங்க அட்ரஸ்ல இருந்து வந்து அப்படி எப்படிங்கறீங்க? ஆமாங்க, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் வருது. அததாங்க நானும் சொல்றேன். இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களோட தான். ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். அதை வந்து மிங்கிளும் பண்ண முடியாதுங்க. உங்களோட ஐபி அட்ரஸே இன்னொருத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே அப்படி இருக்காது. ஒரு மொபைலுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான். அதனாலதாங்க உங்களுக்கு கரெக்டா எதுக்காக பிடிக்க முடியுமோ அதுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க. நீங்க ஃபைன் கட்டலைன்னா சொல்லுங்க, நாங்க கால் பண்ணி சொல்லிக்கிறோங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு வந்து இதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்க வேலையை வந்து டியூட்டியை வந்து கரெக்டா பண்ணணுங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு. நீங்க எந்த ஊருங்க? என்னதுங்க? நீங்க எந்த ஊருங்க? இங்க நாங்க இருந்துங்க, கோயம்புத்தூர் சைடு. கோயம்புத்தூர் சைடுங்களா? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நாங்க ஹெட் ஆபீஸ் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்குங்க. சொல்லுங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்கள வந்து நாங்க வந்துட்டு ஒவ்வொன்னா இது பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையத்துல வந்து மேட்டுப்பாளையத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க. இதுல இருந்து நான் யூஸ் பண்றது இல்லைங்க. இதுல இருந்து நீங்க யூஸ் பண்றது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. யாரும் பண்ணலன்னு தாங்க சொல்லுவோம். ஏங்க நான் தான் பண்ணிருக்கேன்னு யாரும் ஒத்துக்கிறதுக்கு வந்து இங்க யாருமே இல்லைங்க. ஏங்க உங்களோட வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால நீங்க வந்து இது சொல்ல முடியாதுதான். இது வெளியில சொன்னா அசிங்கம்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றேங்கிறீங்க. இதுக்கப்புறம் இல்லன்னு எப்படிங்க சொல்றது? என்னதுங்க?
இல்லங்க, வெளியே இன்ஃபார்ம் பண்ணும், அங்க போய் ஃபைன் கட்டணும் அப்படி இப்படிங்கிறீங்க. ஆமாங்க. இது வந்து வெளியாவும் தெரியக்கூடாதுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இல்லைங்க, வெளியாவும் தெரியக்கூடாதுங்கிறீங்க. வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லுங்க, தெரிஞ்ச உங்களுக்கு அசிங்கங்கிறதான் நான் சொல்ல வரேன். அது சொல்றீங்க. இதுக்கப்புறமும் இல்லன்னா எப்படிங்க? என்னதுங்க இல்லன்னா? இல்லைங்க, நீங்க வந்து வெளியில சொல்ல முடியாதுங்கிறீங்க. இதுல இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது இல்லன்னு நான் இல்ல அப்படின்னு சொல்றேன் இல்லங்க. நீங்க இல்லன்னு தான் சொல்லுவீங்க, பண்ணவே அவனும் ஒத்துக்க மாட்டான் சொல்றீங்களே. ஆமாங்க. நீங்க இல்லைங்க, ஒரு கொலைய பண்ணவன் எப்படித்தாலும் அவன் தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏங்க பண்றவன்னு விட்டு போட்டு என்னதுங்க? பண்றவன விட்டு போட்டு என்ன கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் எனக்கு தெரியலங்க. எங்க பண்றவங்க நாங்க எங்கன்னு இப்ப சொல்றது? இப்ப இந்தியால அதையும் தடை பண்ணியாச்சு, இருந்தாலும் பாதி பேர் வந்து பண்றாங்க, அவங்களையும் புடிச்சிட்டு தாங்க இருக்காங்க. இது வந்து பார்க்க கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த ஒரு வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியா சட்டத்துல வந்து அதை பார்க்க கூடாதுன்னு ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா வந்து அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் வந்து சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. அதனால வந்துட்டு என்னதுங்க? இல்லைங்க, அது அப்படியே தெரிஞ்சிருக்கும் போது அப்புறம் எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? என்னதுங்க கரெக்டா சொல்றாங்க? அது எனக்கும் தெரிஞ்சுக்குதுங்க. அதாங்க உங்களுக்கு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றீங்க. உங்களையே கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணலீங்க, நீங்களும் இதுல இருக்கீங்கிறத நான் சொல்ல வரோம். காலையில இதோட 50வது கால் பண்ணியாச்சுங்க. இது உங்களுக்கு பண்றது வந்து 50வது கால். காலையில மேட்டுப்பாளையத்துல பாதி பேர்த்த இது பண்ணியாச்சுங்க. அடுத்து உங்களுக்கு இது வந்து 50வது கால். உங்க சரௌண்டிங்ல வந்து இது 3rd காலுங்க. சோ அதனாலதான் உங்க பேர் வந்து இப்ப கூப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு கால் பண்றோம்னா சும்மா எல்லாம் கால் பண்ணலைங்க, அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இவ்வளவு வந்திருக்கு. நாங்க வந்து சொல்லியாச்சுங்க. இதுக்கு மேல நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க, ஃபைன் கட்ட முடியுமா முடியாதாங்கறத சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு அடுத்து வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலாமோ எங்க ஸ்டெப்பை நாங்க எடுக்க முடியுங்க. நீங்க வந்துட்டு எதுவுமே சொல்லாம இருந்தீங்கனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நாங்க வந்துட்டு எங்களுக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குங்க. நீங்க இப்ப வந்துட்டு என்ன சொல்றீங்கிறத நீங்க தான் சொல்லணும். இல்லைங்க, நான் யூஸ் பண்ணல, அப்புறம் எப்படி நான்லாம் கட்ட மாட்டேங்க. இல்லங்க, சரி நீங்க கட்ட வேண்டாம் விடுங்க. இல்ல நீங்க கட்ட வேண்டாம் விடுங்க. நான் வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறோம். அவங்க வந்து அட்வொகேட்டை வச்சு ஏதாச்சும் மூவ் பண்ற மாதிரி இருந்தா மூவ் பண்ணிட்டோம், இல்லாச்சுன்னா போலீஸ் வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ஸ்டேஷன்ல இருந்து. சரிங்க, அவங்க வந்து லீகலா பாத்துக்கிறேங்க. என்னதுங்க? லீகலா பாத்துக்கிறேங்க. சரிங்க, அப்படின்னா உங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம்லங்க. சொல்லுங்க. சரிங்க, நான் லீகலா பாத்துக்கிறேங்க. சரி, ஓகே ஓகே.